மாண்புமிகு துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்களின் இளந்தலைவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமன்றத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் என் வணக்கங்கள். திருவையாறு தொகுதியில் 1989ஆம் ஆண்டு தொடங்கி 5 முறை என் நெஞ்சம் நிறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும், அதன் பின் கழக தலைவர் அவர்களும் இளந்தலைவர் அவர்களும் 3 முறையும் ஆக 8 முறை கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை வழங்கினார்கள். 6வது முறையாக வெற்றி பெற எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றிக்கு துணை நின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கும், மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களுக்கும், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி முரசொலி அவர்களுக்கும், கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கும், கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், திருவையாறு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய 2026-27ஆம் ஆண்டிற்கான நீர்வளத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் சுற்றுலா மானிய கோரிக்கையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை சிலவற்றை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்திய எங்களுடைய தலைவர் காலத்தில் நீர்வளத்துறைக்கு 2022 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID, காளிங்கராயன் அணைக்கட்டு, வாய்க்கால் அமைப்பு, கல்லணை, வீராணம் ஏரி, கொள்ளிடம் கீழ் அணைக்கட்டு ஆகிய 4 கட்டமைப்புகளுக்கு உலகளவில் அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருதுகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியம் CBIB விருது 2022 கச்சமங்கலம் என்ற என்னுடைய தொகுதியில் உள்ள அணைக்கட்டிற்கு சிறந்த திட்டம், சிறந்த கட்டுமான பராமரிப்பிற்கான விருது மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியத்திடமிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2025 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID செய்யாறு அணைக்கட்டு, கொடிவேரி அணைக்கட்டு மற்றும் வாய்க்கால் அமைப்பு, நொய்யல் ஆறு முறைசார் அமைப்பு ஆகிய 3 கட்டமைப்புகளுக்கு உலகளாவிய அங்கீகாரமாக அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நீர்வளத்துறைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்த திராவிட மாடல் நாயகர் 2021-22க்கு 6607 கோடி கொடுத்திருக்கிறார். 2022-23க்கு 7338.36 கோடி கொடுத்திருக்கிறார். 2023-24க்கு 8208.21 கோடி கொடுத்திருக்கிறார். 2024-25க்கு 8398 கோடி கொடுத்தார். 2025-26க்கு 9460 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். சென்ற இடைக்கால பட்ஜெட் 26-27 10,076 கோடி கொடுத்திருக்கிறார். நான் கேட்க விரும்புவதும் நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ போட்டிருக்க பட்ஜெட் 9267, கிட்டத்தட்ட 8% போன முறை கொடுத்ததை விட 8% குறைவாக இருக்குது என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நீங்கள் அதிகமாக அதை செலுத்தணும். அதே போல் மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் ராசிக்கு மேட்டூர் அணை 2021 12/6/2021 மேட்டூர் அணையை நாங்கள் திறந்திருக்கோம். 2022 24/5/2022 அட்வான்ஸாக திறந்திருக்கோம், நீர் இருப்பு இருந்திருக்கு. அதே போல் 2023 12ஆம் தேதி ஜூன் 12 திறந்திருக்கோம். 2024 28/7/2024 நாங்கள் திறந்திருக்கோம். 25 12/6/2025 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தளபதி அவர்கள்
மேட்டூரில் அந்த 12/12/2025 திறந்து, அதே போல் கல்லணையில் ஒரு வாரம் கழித்து கல்லணையில் வந்த தண்ணியும் கல்லணையிலும் அவர் திறந்து வைத்த பெருமை ஒரு முதலமைச்சர், 2 அணைகளும் திறந்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு உண்டு என்பதை இப்போ நம்ம வந்து மேட்டூரில் நீர்வரத்து போய்த்திருக்கு, அதனால் இல்லை அந்த அதை அரசின் கவனத்துக்கு. அதே போல் நீனோ பாதிப்பை வந்து எதிர்கொள்கிறது நம்ம அரசுக்கு வல்லுநர் குழு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக துறையின் மூலமாக நிபுணர் குழு அமைத்திருக்கீங்களா, உள்ளபடியே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் நீர்நிலை ஆதாரங்களை வெள்ள தடுப்பு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவரை எந்த கூட்டமும் போட்டதாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பரில் தானே வரப்போகுது புயல் என்று அலட்சியமாக இல்லாமல் துறையின் மூலமாக வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சென்னையில் வந்து நீர்நிலை முழுவதும் ஆகாய தாமரைகள் ஏராளமாக இருக்கிறது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேரவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். முதலமைச்சருடைய தலைமையிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களும் 2 முறை அதற்கான நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாக, இங்கே இருக்கிற மாநகராட்சியுடைய நிர்வாகர் அத்தனை பேரையும் அழைத்து அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் அமைச்சரும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 2 முறை இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்காக மக்கள் பொறுத்தவரையிலும் ஒரு உயிர் கூட அங்கே வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது போன முறை இருந்ததைப் போல நிலை வந்துவிடக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் உடைமைகளுக்கும் உயிருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணிகளை விரைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முழு நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயண்ணே, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், கேட்டுக்குவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் மாதம்தான் மழை வரும், ஏன் தெரியாதா உங்களுக்கு? அதில் எதுக்குன்னா அது எல்லாமே பார்க்குறதுக்கு துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களோட ஆலோசனைகள் வந்து கேட்குறாங்க. கான்ட்ரவர்சியை நீங்கள் உட்காருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உட்காருங்க. ஞாபகப்படுத்துகிறேங்கிற அளவுக்கு வந்து அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. நேற்றைய தினம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்றைய தினம் வந்து மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலம் தாழ்த்தி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அடுத்தாள் நான் பேச சொல்லிடுவேன்னு சொல்லி தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர் பேசலாம். பேரவை துணைத் தலைவர்களை நான் ஒன்றும் கான்ட்ரவர்சியாக பேசலை. போட்டிருந்தா சந்தோஷம், போடலைன்னு சொன்னாங்க, போடலைன்னு தகவல் வந்துச்சு. அப்புறம் கத்தி படத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இருக்குது, படத்தில் இருக்குது. ஆனால் இப்போ டெல்டா பகுதியில் குறு விவசாயத்தை விட்டுருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன நியாயமா? ஒரு 2வது மேகதாது அணை கட்டுறேன்னு அவங்க கர்நாடக அரசு முதலமைச்சர் ஓப்பன் டாக்காக தொடர்ந்து சிவகுமார் சொல்லிட்டு இருக்கார். அதே போல் காவிரி பிரச்சனையில் அடமண்ட்டாக வந்து அந்த மாதாந்திர அந்த நீர் பங்கீடு இதுவரையிலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம மென்மையாக போகிறோங்கிறது என்னுடைய கருத்து. தாவேக்க அரசு, முதலமைச்சர், துறையினுடைய அமைச்சர் ரொம்ப சாஃப்டாக போகிறீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? நம்மளுடைய முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் அலுவலகம் முடிவு பண்ணணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும். அங்கே இருக்கிற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு 3ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? அது நம்ம நியாயத்திலே வராது. நமக்குன்னு தன ப்ரிஸ்டீஜ் இருக்குது, நமக்குன்னு இருக்குது. நான் இப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து அன்றைக்கி கூட சொன்னார் உருக்கமாக, நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்னு சொன்னார். அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். நீங்கள் பயப்படாமல் சில அரசியல் சூழ்நிலை கருதி
காங்கிரஸையும் பகிச்சக்கூடாது, பிஜேபியும் பகிச்சக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. மாண்பு முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏன் பயப்படணும்? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காரணன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரே ஒரு கல் கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மாண்புமிகு அவை முன்னவர். ஐயோ இல்லை சாரி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது விவசாயிகளை பற்றி உருக்கமாக பேசினார்கள். ஒரு வார காலத்திற்கு முன்னால் தான் விவசாய சங்கத்தினுடைய அனைத்து தலைவர்களும் அழைத்து பேசி என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து நெல் விலையிலிருந்து கரும்பு விலையிலிருந்து பால் வரையிலும் இன்றைக்கு உயர்த்தி காட்டிய வரலாற்றை படைத்தவர் தான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.